நான் கீழே போறேன். ஏய் இரு போலாம். அக்கா அடுப்புல வேலை இருக்குக்கா. சரி போ. சொன்னா கேட்க மாட்டல. சரிக்கா. பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் சரி பண்ணிட்டோம். பாத்தியா? மகா வந்துட்டு போனா. இரு டீ கொண்டு வந்தா. ஒரு நிமிஷம். நீ எடுத்துக்கோ. நல்லா இருக்கா? மகா அக்கா சரி நான் கிளம்புறேன். இங்க பாரு, திரு ரொம்ப டவுனா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. நடந்த விஷயத்துல இருந்து இன்னும் அவன் வெளியில வரலன்னு நினைக்கிறேன். நீதான் இங்க என் இடத்துல இருந்து திருவ பாத்துக்கணும். சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? திருவுக்கு டேப்லெட் சாப்பிடுறதுனா சுத்தமா ஆகாது. நேரத்துக்கு அவன் சாப்பிடவே மாட்டான். கேட்டா பசிக்கலன்னு சொல்லுவான். அதெல்லாம் நீதான் கரெக்டா செக் பண்ணி அவனுக்கு கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அவன்கிட்ட காலையிலே சொல்லணும்னு நினைச்சேன். நீதான் மார்க்கெட் போயிட்டியே. திருவ பொறுத்த வரைக்கும் யாரும் டிஸ்டர்ப் பண்றது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்கு ஏதாவது பெயின் இருந்தா கூட அதை நம்ம கேட்டா மட்டும்தான் சொல்லுவான். அதனால நீ திருவ கவனிச்சுக்கிட்டே இரு. இந்த மாதிரி டைம்ல கூட அவன் போர் அடிக்குதுன்னு ஆபீஸ் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு சும்மா இருக்கவே பிடிக்காது. அப்படி ஏதாவது உன் கண்ணுல பட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லிருவேன்னு சொல்லு, பயந்துருவான். சரிக்கா. அப்புறம் நேரத்துக்கு ஏதாவது ஒண்ணு அவனுக்கு சாப்பிட கொடுத்துக்கிட்டே இருமாஹா. அவன் சாப்பாட்டு விஷயத்திலயும் எதுவும் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டவே மாட்டான். கரெக்ட் டைமுக்கு சாப்பிட வச்சிரு. அவன் வேண்டான்னு தான் சொல்லுவான். என் பேரை சொல்லு, சாப்பிடுவான். சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். திருவை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மகா. துருன்னு எப்படி ஆக்டிவா இருப்பான். அவன் சீக்கிரமா கியூர் ஆகணும். எனக்கு என் பழைய திருவ பார்க்கணும். திருவை இப்படி விட்டுட்டு போகவே எனக்கு பிடிக்கல. ஆனா என்னால இங்கே இருக்க முடியாதுல்ல. நீ இருக்கிற தைரியத்துலதான் நான் போறேன். பாத்துக்கோ மகா. அக்கா, என்னக்கா இது? சாரி மகா, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். என்னால திருவை இப்படி பார்க்க முடியல. அன்னைக்கு ரோட்ல அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கிடந்தான் பாரு. அது அப்படியே மனசுல பதிஞ்சு போச்சு. என்னால நார்மலாவே இருக்க முடியல மகா. எனக்கு அதை பத்தி நினைச்சாலே என் உடம்பெல்லாம் பதறுது மகா. தெருவுக்கு அந்த இன்சிடென்டோட பாதிப்பு இருக்கும். அவனுக்கு சீக்கிரம் சரியாயிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, நான் வர மகா. இப்ப கீழே வர போறியா இல்லையா? ஸ்ரீ, இங்க வந்து நின்னு எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்க? என்ன பொறுத்த வரைக்கும் இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கிறது கூட பாவம்னு நினைக்கிறேன். இந்த குடும்பத்தோட ஒட்டு உறவு எதுவும் வேணாம் தானே தூக்கி எறிஞ்சிட்டு போனேன். நீ இவனை ஆசைப்பட்டேன்னு சொல்லிதான் இந்த வீட்டுக்குள்ள நான் மறுபடியும் காலடி எடுத்து வச்சேன். அதுக்கு மறுபடியும் இந்த குடும்பத்துல இருந்து நல்லா பெருசா செஞ்சுட்டாங்கல்ல. இங்கெல்லாம் நின்னு பேசி கத்துறது வேஸ்ட். அம்மா அப்பா மக எல்லாருக்கும் நடிப்பு தான் தெரியும்.
இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வா போலாம். மா காஞ்சனா, என்னம்மா என்ன ஆச்சு? ஏன் இப்படி கோவமா கத்திக்கிட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமா, பிரச்சனை தான். எல்லாம் உங்க பேரை பண்ணி வச்ச காரியத்துக்கு நான் இங்க நின்னு பேசிட்டு இருக்கதே இப்ப பெரிய விஷயம் தான்ப்பா. நல்ல தெருவுல நின்னு இந்த குடும்பத்தோட மான மரியாதையை வாங்கியிருக்கணும். நான் எங்கேயாவது நின்னு பேசுறேன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஆக மொத்தத்துல எல்லாருமா சேர்ந்து என்ன மறுபடியும் 20 வருஷத்துக்கு அப்புறமா எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்சிருக்கீங்க. அததானே இப்ப பண்ணிருக்கீங்க. காஞ்சனா, நீ என்ன சொல்ற? எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? இப்ப எனக்கு எதுவுமே சுத்தமா புரியல. உனக்கு என்னதான் ஆச்சு? அக்கா, என்ன விஷயம்? எனக்கு தலையும் புரியல, காலும் புரியல. திவ்யா என்னடானா எதுவுமே சொல்லாம கோவமா நின்னுட்டு இருக்கா. நீ என்னடானா விவரம் சொல்லாம கத்திக்கிட்டு இருக்க. நாங்க இதை என்னன்னு புரிஞ்சுக்கிறது? ஏமா போதுண்டியம்மா, போதும். இவ்ளோ நாள் இந்த வீட்ல ஒருத்திய தான் நான் கொஞ்சமாவது நம்பிட்டு இருந்தேன். ஆனா இதோ இப்ப நடந்துட்டு இருக்க கூத்தெல்லாம் பார்த்தா இனிமே நான் அந்த வீட்ல யாரையுமே நம்ப போறது கிடையாது. இங்க பாரு காஞ்சனா, எதுவா வேணா இருக்கட்டும், முதல்ல புரியுற மாதிரி தெளிவா சொல்லு. உங்க பேரை என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா? அது தெரிஞ்சா நான் ஏன் நடு வீட்டுல வந்து இந்த குதி குதிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். என்னம்மா? வாடி அம்மா வா. நீ என்னைக்கு ஏன் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சியோ அன்னைக்கே உன்னால எங்க வீட்டுல பெருசா ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைச்சடி.